Hi, welcome back to Tamil Tech EDU. கம்ப்யூட்டரில் டேட்டாவை ஸ்டோர் பண்ண நாங்கள் மெமரியை யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த மெமரியில் இருக்கிற டேட்டாவை எங்களோட ப்ரோக்ராமில் எப்படி அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது? அதுக்கு தான் வேரியபிளை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் வேரியபிள் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, டேட்டா டைப் என்ன என்றதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். முதலாவது வேரியபிள் என்னன்னு பார்ப்போம். வேரியபிள்னு சொல்கிறது நாங்கள் டேட்டாவை மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு நேம் மெமரி லொக்கேஷன். அதாவது மெமரியில் ஒரு நேமில் ஒரு வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள்குள்ளே எங்களோட டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நாங்கள் வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது அதில் நாங்கள் ஒரே ஒரு வேல்யூ மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேரியபிள் என்ற வேர்ட்லேயே வேரியண்ட் வருது. ஸோ நாங்கள் அந்த டேட்டா அக்சஸ் பண்ணிக்கலையோ இல்லாட்டிக்கு ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலையோ சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதால தான் வேரியபிள் என்று பெயர் வந்தது. எக்ஸாம்பிள் என்று பார்த்தோம்னா இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 20. ஏஜ் என்ற வேரியபிள் இன்டிஜர் டைப்பில் நாங்கள் க்ரியேட் பண்ணி அதுக்கு வேல்யூ 20 அசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்படி நாங்கள் வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது எங்களோட மெமரியில் ஏஜ் என்ற பெயரில் ஒரு வேரியபிள் க்ரியேட் ஆகி அதுக்கு வேல்யூ 20 அசைன் பண்ணப்பட்டு இருக்கும். எங்களோட மெமரின்னு சொல்கிறது நாங்கள் இங்கே ரேண்டம் ஆக்சஸ் மெமரியை தான் நாங்கள் சொல்லுவோம். ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது ரேண்டம் ஆக்சஸ் மெமரிக்குள்ள எடுக்குது. அதுக்கு பிறகு தான் அந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்போ நாங்கள் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணும்போது எங்களோட ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் நாங்கள் கொடுத்த வேரியபிள் நேமில் க்ரியேட் ஆகி நாங்கள் அதில் வேல்யூ கொடுத்தோம்னா அந்த வேல்யூ அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணப்படும். அடுத்ததாக டேட்டா டைப் என்னென்னு பார்ப்போம். டேட்டா டைப்னு சொல்கிறது எங்களோட வேரியபிளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூ என்ன டைப்பில் நாங்கள் கொடுக்க போகிறோம்னு டிஃபைன் பண்ணுறது தான் டேட்டா டைப். இப்போ நார்மலாக நாங்கள் பார்த்தோம்னா ஒரு வேல்யூ முழு எண்ணாக இருக்கலாம், தசம எண்ணாக இருக்கலாம், எழுத்துக்களை கொண்டிருக்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூவாக இருக்கலாம். ஸோ அப்போ நாங்கள் வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்குள்ள நாங்கள் ஸ்டோர் பண்ணுற வேல்யூ என்ன டைப் ஆஃப் வேல்யூ நாங்கள் டிக்ளேர் பண்ணுறத நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் டேட்டா டைப் ஏன் நாங்கள் அந்த டேட்டா டைப் கொடுக்கணுமெண்டா அந்த வேரியபிளுக்கு நாங்கள் கொடுக்குற டேட்டா டைப்பை வச்சுக்கொண்டு தான் ஜாவா என்ன செய்யுமெண்டா அந்த வேரியபிளை எப்படி ஹேண்டில் பண்ணலாமெண்டு ஒரு தீர்மானம் எடுக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஒரு இன்டிஜர் டைப் டைப்பில் நாங்கள் ஒரு டேட்டா டிஃபைன் பண்ணமெண்டா அது ஜாவாக்கு தெரியும் இது ஒரு ஹோல் நம்பர் அப்போ அந்த ஹோல் நம்பரை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏதாலும் அல்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அதாவது நார்மலான அடிஷன் கூட்டுறது கழிக்கிறது அதுகள் மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் செய்யலாம்னு ஜாவாக்கு தெரியும். அதே மாதிரி நாங்கள் இப்போ ஒரு டேட்டா பூலியன் அதாவது லாஜிக்கல் வேல்யூ நாங்கள் கொடுக்க போகிறோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ கொடுக்க போகிறோம்டா. ஸோ அந்த பூலியனை வச்சுக்கொண்டு நாங்கள் ஏதாலும் ஒரு கம்பேரிசன் செய்யலும் இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு லாஜிக்கல் ஆப்ரேஷன் செய்யலுமெண்டு ஜாவாக்கு புரிஞ்சு கொள்ள இயலும். அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது டேட்டா டைப்பும் கொடுத்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ இன்டிஜர் டேட்டா டைப் முழு எண்களை நாங்கள் சேவ் பண்ணி வைக்க யூஸ் பண்ணலாம். டபுள் டேட்டா டைப் தசம எண்களை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். பூலியன் டேட்டா டைப் லாஜிக்கல் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்க நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். பூலியன்னு சொல்கிறது 2 வேல்யூ, ஒன்று ட்ரூவாக இருக்கலாம் இல்லாட்டிக்கு ஃபால்ஸாக இருக்கலாம். ஜாவாவில் டேட்டா டைப்ஸ் 2 வகைப்படும். ஒன்று ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், அடுத்தது நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்கிறது பேசிக்காக ஜாவாவிலேயே பில்டின் பண்ணப்பட்ட டேட்டா டைப்ஸை நாங்கள் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி நாங்கள் வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது அந்த வேரியபிளுக்குள்ள நாங்கள் ஆக்சுவலான வேல்யூவை அசைன் பண்ணி கொள்ளலாம்.
ஃபார் அன் எக்ஸாம்பிள் int age 20 என்ற வேல்யூ வந்து நாங்கள் டிரெக்டாக வந்து ஏஜ் என்ற வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணி கொள்ளலாம். இப்போ ஜாவாவை பார்த்தோம்னா ஜாவாவில் வந்து 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து இருக்குது. பைட், ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், டபுள், சார், பூலியன். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா நாங்கள் ரெஃபரன்ஸ் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஸோ இந்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் வந்து ரெஃபரன்ஸ், அதாவது வந்து மெமரி அட்ரஸை வந்து நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அந்த மெமரி அட்ரஸுக்கு போய் அந்த மெமரி அட்ரஸில் வந்து என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா வந்து அந்த வேரியபிள் வந்து அக்சஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு எக்ஸாம்பிளாக வந்து ஸ்ட்ரிங், அரே, கிளாஸ், இன்டர்ஃபேஸ், ஆப்ஜெக்டை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ ஜாவாவில் இருக்கிற 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை பற்றி பார்ப்போம். முதலாவது வந்து பைட்டின் சைஸ் வந்து 8 பிட்டாக இருக்கும். ஸோ வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா -128 தொடக்கம் 127 மட்டும் நாங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸாம்பிள் பைட் எக்ஸ் ஈக்குவல் டு 100. ஸோ இந்த 100 என்ற வேல்யூ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. அடுத்தது வந்து ஷார்ட் வந்து 16 பிட் சைஸ், -32,768 தொடக்கம் 32,767 மட்டும் வேல்யூஸ் வந்து நாங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஷார்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 30,000 கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கும் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. அடுத்தது வந்து இன்ட் வந்து 32 பிட். முழு எண்களை வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இன்ட்டை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு 20. சரியா? 20ன்றது ஒரு முழு எண். லாங்ன்றது வந்து 64 பிட். லார்ஜ் ஹோல் நம்பர்ஸை வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு லாங்கை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். லாங் என் ஈக்குவல், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துற நம்பர் வந்து வெரி லார்ஜ் நம்பர். சரியா? அண்ட் நாங்கள் வந்து லாங்கை யூஸ் பண்ணும்போது கடைசியாக வந்து எல்லுண்டு நாங்கள் வந்து கொடுத்து கொள்ளணும். சரியா? அடுத்தது வந்து ஃப்ளோட் வந்து 32 பிட் சைஸ். டெசிமல் நம்பர்ஸை வந்து, அதாவது வந்து தசம தானத்தை வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஃப்ளோட் ஆர் ஈக்குவல் 2.5 எஃப், அதாவது வந்து இறுதியில் வந்து நீங்கள் எஃப் ஸ்மால் எஃப் இல்லாட்டி கேபிட்டல் எஃப் கொடுத்துக்கொள்ளணும் ஃப்ளோட் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து டபுள் வந்து 64 பிட். அதாவது வந்து துல்லியமாக வந்து நீங்கள் டெசிமல் இலக்கத்தை வந்து ஸ்டோர் பண்ணணுமெண்டா நீங்கள் வந்து டபுளை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் சைஸும் வந்து கூட டபுள் 5 ஈக்குவல் 3.14 கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து சார் வந்து 16 பிட். ஒரு சிங்கிள் யூனிகோட் கேரக்டரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் சாரை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சார் கிரேட் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து பூலியன் வந்து லாஜிக்கல் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறாங்க ட்ரூ ஓ ஃபால்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூலியன் ஓகேன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து வேல்யூ வந்து ட்ரூ வந்து அசைன் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? ஸோ இந்த 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸையும் நாங்கள் வந்து டிரெக்டாக வந்து வேல்யூஸை அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் இன்டிஜர் டேட்டா டைப்ஸ்ன்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள வந்து பைட், ஷார்ட், இன்ட், லாங் வந்து வரும். சரியா? ஸோ அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இதில் போட்டிருக்கு. ஸோ அதை வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்கள் லாங் டைப்பில் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணணுமெண்டா கடைசியாக அந்த வேரியபிள் வேல்யூ அசைன் பண்ண பிறகு எல்என்ற சஃபிக்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இங்கே வந்து பாருங்கள் லாங் வியூஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் கொடுத்துட்டு கடைசியாக வந்து எல்என்னு கொடுத்துருக்கு. சரியா? ஸோ அதில் வந்து ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்தது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்பில் வந்து ஃப்ளோட்டும் டபுளும் வந்து வரும். இதில் வந்து டபுள் வந்து மிகவும் துல்லியமாக வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம்.
ஃப்ளோட்டாக வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணிக்கல சஃபிக்ஸாக வந்து எஃப் வந்து கொடுக்கணும். இறுதி முடிவில் வந்து வேல்யூ கொடுத்த பிறகு எஃப் வந்து கொடுத்துக்கொள்ளணும். ஆனால் டபுளை டிக்ளேர் பண்ணிக்கல நாங்கள் அப்படி டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டபுள் வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் பண்ணி தசமதான இலக்கத்தை நீங்கள் வேல்யூவை அசைன் பண்ணால் சரி. அடுத்தது வந்து கேரக்டர் அண்ட் பூலியன் டேட்டா டைப். ஸோ கேரக்டர்ன்றது வந்து ஒரு சிங்கிள் யூனிகோட் கேரக்டரை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கேரக்டரை வந்து நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கல இங்கே வந்து வேல்யூ வந்து சிங்கிள் கொட்டேஷன் மார்க்கில் வந்து நாங்கள் கொடுக்கணும். சரியா? அடுத்தது வந்து பூலியன். பூலியன்னு சொல்கிறது வந்து 2 பாசிபிள் வேல்யூவை தான் எடுத்துக்கொள்ளும். ஒன்று வந்து ட்ரூ இல்லாட்டிக்கு வந்து ஃபால்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பூலியன் இஸ் ஆக்டிவ் ஈக்குவல் டு ட்ரூ. ஆக்டிவாக இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணுறோம். அதுக்கு இனிஷியல் வேல்யூவை வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். பூலியன் ஹேஸ் பாஸாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இனிஷியலாக வந்து நாங்கள் ஃபால்ஸ்ன்ற வேல்யூ வந்து கொடுத்துருக்கோம். சரியா? அப்போ ஜாவாவில் வந்து மொத்தமாக வந்து 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்ப்போம் நாங்கள் எப்படி வந்து வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணி அக்சஸ் பண்ணுறேன்ட்டு. ஸோ அதில் முதலாவது வந்து டிக்ளரேஷன். ஸோ நாங்களோட வேரியபிளை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணும்போது டேட்டா டைப்பும் வேரியபிள் நேமும் கொடுத்து டிக்ளேர் பண்ணி கொள்ளுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ன்றது டேட்டா டைப், ஏஜ்ன்றது வந்து வேரியபிள் நேம். ஸோ ஜாவாவில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் முடிவிலையும் நாங்கள் செமிகோலன் கொடுக்கணும். ஸோ அப்போ இங்கே கடைசியாக வந்து நாங்கள் செமிகோலன் கொடுத்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷன் சொல்கிறது வந்து அந்த வேரியபிளுக்குள்ள வந்து நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறதை நாங்கள் சொல்லுவோம் இனிஷியலைசேஷன் அண்டு. ஏஜ் ஈக்குவல் 20. ஏற்கனவே நாங்கள் எங்கள் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டோம். அப்போ அந்த வேரியபிள் நேமை கொண்டு நாங்கள் வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறோம். இது வேரியபிள் நேம் ஈக்குவல் வேல்யூ வந்து 20ன்னு கொடுத்துருக்கோம். இது வந்து நாங்கள் வேரியபிளுக்கு ஃபஸ்ட்டாக அசைன் பண்ணுற வேல்யூ. அந்த வேல்யூவை நாங்கள் திருப்பி ப்ரோக்ராமில் வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இந்த டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் ரெண்டுமே சேர்த்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நாங்கள் செய்து கொள்ளலாம். முதலாவது வந்து டேட்டா டைப் இன்ட், அதுக்கு பிறகு வந்து வேரியபிள் நேம் ஏஜ் ஈக்குவல் 20 வேல்யூ அசைன் பண்ணி கடைசியாக செமிகோலன் கொடுத்து முடிச்சிருக்கோம். சரியா? ஸோ இந்த 2 ஸ்டெப்பையும் டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் ரெண்டையும் சேர்த்து ஒரே லைன்லேயே நாங்கள் வந்து எழுதி கொள்ளலாம். ஸோ இதில் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் தந்திருக்கிறேன். இன்ட் ஸ்கோர் ஈக்குவல் டு 50. ஸ்கோர் என்ற வேரியபிளுக்குள்ள வந்து 50 வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். திருப்பி இந்த ஸ்கோர் என்ற வேரியபிளை வந்து நான் திருப்பி கால் பண்ணியிருக்கேன். ஸ்கோர் ஈக்குவல் 75ன்னு கொடுத்துருக்கிறேன். சரியா? அப்போ இப்போ முதல்ல வந்து 50 என்ற வேல்யூ இருந்தது. இப்போ ஸ்கோர் என்ற வேல்யூ வந்து 75க்கு வந்து அப்டேட் ஆகிட்டுது. இதில் வந்து system.out.println நாங்கள் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அதுக்குள்ள வந்து ஸ்கோர் வேல்யூ வந்து நாங்கள் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எங்களுக்கு பிரிண்ட் பண்ணுற வேல்யூ வந்து 75 தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் அதை வேரியபிள் வேல்யூ வந்து அப்டேட் பண்ணிட்டோம். அதால் தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் வேரியபிள் அண்டு வேல்யூ வந்து மாறுபடும். சரியா? ஸோ நாங்கள் வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணணுமெண்டா அதோட நேமை கொண்டு வேரியபிள் நேமை கொண்டு நாங்கள் அக்சஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி வந்து இனிஷியலைஸ் பண்ணுறது, ரெண்டையும் வந்து எப்படி ஒரே ஸ்டெப்பில் செய்கிறது என்றதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ நாங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கல நாங்கள் என்ன செய்கிறோமெண்டா கம்பைலருக்கு வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். நாங்கள் ப்ரோக்ராமிங்கில் நாங்கள் எழுதுகிற ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம்ட்டு நாங்கள் கம்பைலருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதோட சின்டெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா முதலாவது வந்து டேட்டா டைப் கொடுக்கணும். அதுக்கு பிறகு வந்து வேரியபிள் நேம் கொடுக்கணும். இந்த டேட்டா டைப்பில் வந்து ஜாவாவில் இருக்கிற ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸையும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பையும் நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்போ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கல வேரியபிளோட நேம் கொடுக்கணும். அதுக்கு பிறகு வந்து டேட்டா டைப் கொடுக்கணும். அக்சஸ் லெவல் வந்து நாங்கள் விரும்பினா கொடுத்துக்கொள்ளலாம்.
ஸோ அக்சஸ் மாடிஃபையர் நாங்கள் கொடுக்கும்போது நாங்கள் வந்து அக்சஸ் லெவலை வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கொள்ளலாம். இதில் எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா இன்ட் ஏன்னு கொடுத்துருக்குறேன். இன்ட்ன்றது டேட்டா டைப், ஏன்றது வந்து வேரியபிள் நேம், ஸ்டேட்மெண்ட் முடிவில் செமிகோலன் கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் டைப்பில் 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், எக்ஸ் ஒய் செட். ஸோ ஒவ்வொரு தடக்காவும் இன்ட் எக்ஸ் இன்ட் ஒய் இன் செட்னு நாங்கள் கொடுக்க அவசியம் இல்லை. 3ஐயும் வந்து ஒரு லைன்லேயே நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். முதலாவது வந்து டேட்டா டைப் கொடுக்கணும், அதுக்கு பிறகு எக்ஸ் ஒய் செட், இது 3ஐயும் வந்து கமா செப்பரேட்டடாக வந்து நாங்கள் கொடுக்கணும். சரியா? கொடுத்துட்டு கடைசியாக வந்து செமிகோலன் கொடுத்துக்கொள்ளணும். அப்போ இந்த எக்ஸ் ஒய் செட் இந்த 3 வேரியபிளுமே வந்து இன்டிஜர் டைப் தான். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டைப்பில் பை என்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிருக்கு. கடைசியாக வந்து செமிகோலன் போட்டு முடிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பூலியன் ஆக்டிவ்னு கொடுத்துருக்கோம். இதில் பூலியன்ன்றது டேட்டா டைப், ஆக்டிவ்ன்றது வந்து வேரியபிள் நேம், கடைசியாக செமிகோலன் கொடுத்துருக்கு. இந்த பப்ளிக்னு சொல்கிறது வந்து அக்சஸ் மாடிஃபையர். சரி, நாங்கள் அக்சஸ் மாடிஃபையர் கொடுக்கணுமெண்டா டேட்டா டைப்புக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் அக்சஸ் மாடிஃபையர் கொடுத்துக்கொள்ளணும். ஸோ நாங்கள் அக்சஸ் லெவலை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த அக்சஸ் மாடிஃபையர் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ பப்ளிக்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் வேரியபிள் வந்து எல்லா கிளாஸாலையும் வந்து அக்சஸ் பண்ணி கொள்ளிடும். ஸோ இதை பற்றி விரிவாக வந்து நாங்கள் அடுத்தடுத்த லெசனில் வந்து படிப்போம். ஸோ வேரியபிள் இனிஷியலைசேஷன்டா என்ன செய்கிறோம் நாங்கள் ஏற்கனவே க்ரியேட் பண்ண வேரியபிளுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சின்டெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா வேரியபிள் நேம் ஈக்குவல் இனிஷியல் வேல்யூ, கடைசியாக வந்து செமிகோலன் கொடுத்துக்கொள்ளணும். ஸோ வேரியபிள் வந்து இனிஷியலைசேஷன் செய்கிறதுக்கு முதல் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணணும். ஸோ இங்கே நாங்கள் டிக்ளேர் பண்ண வேரியபிளுக்கு தான் நான் என்ன செய்ய போனேன்னா இங்கே வந்து வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறேன். இப்போ வேரியபிள் நேம் ஏ ஈக்குவல் 10 கொடுத்து செமிகோலன் கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இங்கே இன்ட் எக்ஸ் கமா ஒய் கமா செட்னு 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அப்போ அதுக்கு வேல்யூ வந்து நாங்கள் செப்பரேட்டடாக வந்து அசைன் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 20 செமிகோலன், ஒய் ஈக்குவல் டு 40 செமிகோலன், செட் ஈக்குவல் டு 80 செமிகோலன் கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து பை என்ற வேரியபிள் வந்து நான் டபுளில் க்ரியேட் பண்ணபடியாக இங்கே வந்து டபுள் டைப்பில் வேல்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்து ஆக்டிவ்ன்றது வந்து பூலியன் டைப் வேரியபிள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நான் கொடுக்கலாம், ஆனால் இனிஷியல் வேல்யூவை நான் இங்கே ட்ரூவானு கொடுத்துருக்கேன். சரியா? அப்போ வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கல நாங்கள் வேரியபிள் நேம் கொடுத்து ஈக்குவல் பண்ணி இனிஷியல் வேல்யூ கொடுத்து கடைசியாக வந்து செமிகோலன் கொடுத்துக்கொள்ளணும். ஆனால் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு முதல் வேரியபிளை வந்து ஃபஸ்ட்டாக வந்து டிக்ளேர் பண்ணணும். ஃபஸ்ட்டாக வந்து வேரியபிளை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து அதில் வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த ரெண்டையுமே சேர்த்து டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் ரெண்டையுமே சேர்த்து நாங்கள் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் வந்து செய்து கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்கிறேன். இன் ஸ்டூடெண்ட் ஏஜ் ஈக்குவல் டு 20, கடைசியாக வந்து செமிகோலன் கொடுத்துருக்கேன். இதில் இன்ட்ன்றது வந்து டேட்டா டைப், ஸ்டூடெண்ட் ஏஜ்ன்னு சொல்கிறது வந்து வேரியபிள் நேம், இல்லாட்டிக்கு நாங்கள் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். ஐடென்டிஃபையர்ண்டா என்னென்னு பார்ப்போம். அடுத்தது வந்து இதில் 20ன்னு சொல்கிறது வந்து லிட்டரல் ஓ வேல்யூன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ லிட்டரல்னு சொல்கிறது வந்து நாங்கள் டிரெக்டாக ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறதை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் லிட்டரல்ண்டு. அண்ட் இதில் ஈக்குவல் ஆப்ரேட்டர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஒரு ஈக்குவல் தான். அப்போ அதை நாங்கள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு நாங்கள் சொல்லுவோம். சரியா? அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து நாங்கள் ஒரு ஈக்குவல் சைன் வந்து நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளுவோம். ஸோ அப்போ நாங்கள் டிக்ளரேஷன் இனிஷியலைசேஷன் செய்யணுமெண்டா டேட்டா டைப் கொடுத்து வேரியபிள் நேம் கொடுத்து ஈக்குவல் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து வேல்யூ வந்து நாங்கள் கொடுத்துக்கொள்ளணும். கடைசியாக வந்து செமிகோலன் கொடுக்கணும். ஓகே, ஜாவாவில் வந்து நாங்கள் வந்து வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணும்போது சில ரூல்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள். ஸோ அதுக்கு முதல் வந்து நாங்கள் கீவேர்டுண்டா என்ன, ஐடென்டிஃபையர்ண்டா என்னன்னு பார்த்துட்டு போவோம். ஸோ கீவேர்டுன்னு சொல்கிறது வந்து ஜாவாவுக்குண்டே ரிசர்வ் பண்ணப்பட்ட வேர்ட்ஸை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் கீவேர்ட்ஸுண்டு. அந்த ரிசர்வ் பண்ண வேர்ட்ஸ் வந்து கம்பைலருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான மீனிங்கில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட், இது ஒரு டேட்டா டைப், கிளாஸ்ன்றது கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு, பப்ளிக்ன்றது வந்து நாங்கள் வந்து அக்சஸ் மாடிஃபையராக யூஸ் பண்ணுவோம், ஸ்டாட்டிக்ன்ற ஒரு கீவேர்ட். இப்போ இது எல்லாமே வந்து கீவேர்ட்.
இது வந்து ஏற்கனவே ஜாவாவில் வந்து டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கிற ரிசர்வ் கீவேர்ட். ஸோ இந்த கீவேர்ட்ஸை வந்து நாங்கள் வந்து ஐடென்டிஃபயர்ஸாக வந்து யூஸ் பண்ண இயலாது. இப்போ ஐடென்டிஃபயர்ஸ்ன்றா என்ன? ஐடென்டிஃபயர்ஸ்ன்னு சொல்கிறது வந்து ப்ரோக்ராமர்ஸால் வந்து வேரியபிளுக்கோ மெத்தட்டுக்கோ கிளாஸுக்கோ இல்லாட்டி அதர் ப்ரோக்ராமிங் எலிமெண்ட்ஸுக்கோ கொடுக்குற நேமை தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் ஐடென்டிஃபயர்ஸ்ன்ட்டு. இப்போ வேரியபிள் நேம், நாங்கள் கொடுக்குற வேரியபிள் நேம் ஒரு ஐடென்டிஃபயர். இப்போ எங்களுக்கு ஒரு நேம் கொடுத்து அதற்கு மூலமாக வந்து நாங்கள் இப்போ எங்களோட நேமை கால் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து எங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியாக வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி ப்ரோக்ராமில் வந்து வேரியபிள் மெத்தட்ஸ் கிளாஸுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன செய்யலாமெண்டா ஒரு நேம் வந்து கொடுத்து கொள்ளலாம். அப்போ அந்த நேமை வச்சுக்கொண்டு அந்த வேரியபிளை வந்து நாங்கள் ஐடென்டி பண்ணி கொள்ளலாம். அதால் தான் ஐடென்டிஃபயர்னு பேர் வந்தது. ஸோ எக்ஸாம்பிள்னு சொன்னோம்னா ஏஜ், ஸ்டூடெண்ட் நேம், டோட்டல் மார்க்ஸ் இதுகள் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஜாவாவில் வந்து வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணும்போது சில ரூல்ஸ் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணணும். முதலாவது வந்து ஜாவாவுக்குன்னு ரிசர்வ் பண்ணப்பட்ட கீவேர்ட்ஸை வந்து நாங்கள் வேரியபிள் நேமாக வந்து யூஸ் பண்ணி இயலாது. லைக் இன்ட், ஸ்டாட்டிக், கிளாஸ் அது மாதிரியான கீவேர்ட்ஸை வந்து நாங்கள் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண இயலாது. அடுத்தது வந்து வேரியபிள் நேம் வந்து கேஸ் சென்சிட்டிவ். அதாவது வந்து கேபிட்டல் லெட்டரையும் ஸ்மால் லெட்டரையும் ஜாவா வேறு வேறு மாதிரி தான் பார்க்கும். அடுத்தது வந்து நாங்கள் வந்து வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணும்போது ஸ்டார்டிங் கேரக்டராக வந்து லெட்டர் இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், இல்லாட்டி வந்து $sign வந்து இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் நாங்கள் கொடுத்த பிறகு இடையில வந்து நாங்கள் என்ன செய்யலாமெண்டா டிஜிட்ஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்போ வேரியபிள் நேம் நாங்கள் ஜாவாவில் க்ரியேட் பண்ணும்போது லெட்டர் யூஸ் பண்ணலாம், டிஜிட் யூஸ் பண்ணலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், $sign யூஸ் பண்ணலாம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, டிஜிட் வந்து ஸ்டார்டிங் கேரக்டராக வந்து நாங்கள் கொடுக்க இயலாது. அண்ட் ஸ்பேசஸ் அதாவது வந்து இடைவெளி, ஹைஃபன்ஸ் அதுகளையும் வந்து நாங்கள் வந்து கொடுக்க இயலாது வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணும்போது. மீனிங்ஃபுல்லான வேரியபிள் நேம் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளணும். ஏன்னா நாங்கள் மீனிங்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணும்போது தான் அடுத்த டெவலப்பர்ஸாலையும் அதை ஈஸியாக வந்து ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து கேமல் கேஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து இப்போ 2-3 வேர்ட் வந்து நாங்கள் வேரியபிள் நேமுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம்டா முதலாவது வேர்ட்டுண்ட லெட்டர்ஸ் எல்லாமே சிம்பிளில் கொடுத்துட்டு அடுத்த வேர்ட்டுண்ட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து கேபிட்டலில் கொடுத்து அப்படி நாங்கள் கொடுத்து கொள்ளலாம். சரியா? இது ஒரு பெஸ்ட்டான ப்ராக்டிஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலிடான வேரியபிள் நேம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் ஏஜ், ஸ்டூடெண்ட் நேம், இதில் வந்து பாருங்கள் ஸ்டூடெண்ட் நேம் 2 வேர்ட் இருக்குது. அப்போ முதலாவது வேர்ட் ஃபுல்லாகவே சிம்பிள் லெட்டரில் கொடுத்துட்டு இந்த நேம்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் தொடங்கியிருக்கணும். இது வந்து கேமல் கேஸ்ன்னு சொல்கிறோம் நாங்கள். அண்டர்ஸ்கோர் டோட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டராக வந்து எங்களுக்கு அண்டர்ஸ்கோர் வந்து வரலாம். அடுத்தது வந்து $sign சேலரி. ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டாக வந்து எங்களுக்கு $sign வந்து கொள்ளலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெலிட் நேம், இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது 1 2 3ன்னு கொடுத்துருக்கு. அப்போ டிஜிட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண இயலாது. அப்போ இது ஒரு இன்வெலிட் நேம். ஸ்டூடெண்ட் நேம் இதில் வந்து டேஷ் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இன்வெலிடாக வந்து இருக்கும். கிளாஸ்ன்றது வந்து கீவேர்ட். ஸோ கீவேர்ட் வந்து நாங்கள் வந்து வேரியபிள் நேமாக வந்து யூஸ் பண்ண இயலாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் இடையில வந்து இடைவெளி விட்டுருக்கு, ஸ்பேஸ். ஸோ அதால் இதுவும் வந்து எங்களுக்கு வந்து இன்வெலிடான நேமாக வந்து இருக்குது. சரியா? ஸோ அப்போ வேரியபிள் வந்து நாங்கள் நேம் பண்ணும்போது இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் என்ன செய்யணுமெண்டா வேரியபிளுக்கு வந்து நேம் கொடுத்து கொள்ளணும். அடுத்ததாக வந்து வேரியபிள்ஸ் வந்து எப்படி கால்குலேஷனில் யூஸ் பண்ணப்படுதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தந்திருக்கிறேன். அதில் வந்து பப்ளிக் கிளாஸ் கால்குலேஷன் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ள வந்து மெயின் மெத்தட் கொடுத்துருக்குறேன். ஸோ இதில் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் செய்திருக்கேன். ஸோ இதில் வந்து // போட்டு நாங்கள் எழுதியிருக்கபடியாக இது வந்து ஒரு கமெண்ட்டாக வந்து இருக்கும். ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். int a = 2 இது வந்து டேட்டா டைப், ஏன்றது வந்து வேரியபிள் நேம், ஈக்குவல் வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்துருக்கு, கமா இன்னொரு இன்டிஜர் டைப் வேரியபிள் b வந்து க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு, b = 4. சரியா? ஸ்டேட்மெண்ட் முடிவில் வந்து நாங்கள் செமிகோலன் கொடுத்துக்கொள்ளணும். ஸோ இதில் நாங்கள் வேல்யூ வந்து டிரெக்டாக வந்து அசைன் பண்ணுறோம். அதால் வந்து இதை வந்து நாங்கள் லிட்டரல்னு சொல்லுவோம். இங்கே வந்து பாருங்கள் int டோட்டல் இன்டிஜர் டைப்பில் டோட்டல் ஒன்று வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி ஈக்குவல் பண்ணி
ஏ ப்ளஸ் பி, அதாவது வந்து இந்த ஏன்ற வேரியபிள் வேல்யூவையும் பின்ற வேரியபிள் வேல்யூவையும் வந்து நாங்கள் கூட்ட போகிறோம். கூட்டி அதோட விடயத்தை நாங்கள் டோட்டலுக்குள்ள அசைன் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஏ ப்ளஸ் பியை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எக்ஸ்பிரஷன் உண்டு. சரியா? அப்போ ஒரு எக்ஸ்பிரஷனையும் நாங்கள் என்ன செய்யலாம்டா ஒரு வேரியபிளுக்கு வந்து இனிஷியலைஸ் பண்ணி கொள்ளலாம். அது மாதிரி இன்னொரு சிங்கிள் வேரியபிளையும் வந்து நாங்கள் இன்னொரு வேரியபிளுக்கு நாங்கள் இனிஷியலைஸ் பண்ணி கொள்ளலாம். சரியா? இதில் வந்து கடைசியாக வந்து நாங்கள் டோட்டலை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ system.out.println இந்த டபுள் கொட்டேஷன் மார்க்கில் டோட்டல் இஸ்ன்னு போட்டு கோலன் போட்டிருக்கேன். ஸோ இது அப்படியே வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இதில் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கன்கேட்டினேஷனுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷனுக்கு வந்து நாங்கள் ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? ப்ளஸ் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணப்பட்டது வந்து அடிஷனுக்கு. ஏனெண்டா இங்கே ஏயும் பியும் வந்து இன்டிஜர் வேல்யூ. சரி, அப்போ 2 இன்டிஜர் வேல்யூவை கூட்டுறது வந்து அடிஷன் ஆப்ரேட்டராக வந்து வேலை செய்யும். இங்கே ப்ளஸ் ஆப்ரேட்டர் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இங்கே டோட்டல் இஸ்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங். அப்போ ஏதாவது ஒரு பக்கம் ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் அதோட வந்து நாங்கள் வந்து ப்ளஸ் பண்ணும்போது அது வந்து கன்கேட்டினேஷன் ஆப்ரேட்டராக வந்து வேலை செய்யும். சரியா? இப்போ இந்த டோட்டல் இஸ்ஸோடு சேர்ந்து இந்த டோட்டல் வேல்யூவும் சேர்ந்து எங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷனில் வந்து ஏ ப்ளஸ் பின்னு பார்க்கல வந்து ஏன்ற வேல்யூ வந்து 2, பின்ற வேல்யூ வந்து 4. அப்போ 2 + 4 ஈக்குவல் அவுட்புட் வந்து 6 வரும். சரியா? அடுத்ததாக வந்து நாங்கள் பார்ப்போம் டைப் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ ஜாவாவில் வந்து 4 டைப் ஆஃப் வேரியபிள் வந்து இருக்குது. ஒன்று வந்து லோக்கல் வேரியபிள், அடுத்தது இன்ஸ்டன்ட் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள், அடுத்தது வந்து பேராமீட்டர். லோக்கல் வேரியபிள்னு சொல்கிறது வந்து ஒரு மெத்தட்டுக்குள்ளேயோ ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயோ இல்லாட்டிக்கு வந்து ஒரு பிளாக்குக்குள்ளேயோ நாங்கள் டிஃபைன் பண்ணுற வேரியபிளை தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் லோக்கல் வேரியபிள்ண்டு. ஸோ அந்த லோக்கல் வேரியபிள் வந்து அந்த மெத்தட்டுக்குள்ளே நாங்கள் டிக்ளேர் பண்ண மாட்டோம். அந்த மெத்தட்டுக்குள்ளே மட்டும்தான் அதோட ஸ்கோப் வந்து வேலை செய்யும். மெத்தட்டுக்கு வெளியில் வந்து அந்த வேரியபிள் வந்து வேலை செய்யாது. சரியா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டன்ட் வேரியபிள். இன்ஸ்டன்ட் வேரியபிள்னு சொல்கிறது வந்து நாங்கள் கிளாஸுக்கு உள்ளே நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம். ஆனால் எல்லா மெத்தட்டுக்கும் வெளியில் வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணி கொள்வோம். அப்படியான வேரியபிளை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இன்ஸ்டன்ட் வேரியபிள்ண்டு. ஸோ இன்ஸ்டன்ட் வேரியபிள்னு சொல்லிக்கல வந்து அந்த இன்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு நாங்கள் அக்சஸ் பண்ணணுமெண்டா ஒப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான் நாங்கள் அக்சஸ் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஒப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான வேல்யூ வந்து எங்களுக்கு வந்து அசைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸுக்கு நாங்கள் ஒப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கல. ஒரு கிளாஸில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களோட நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஏஜ் எல்லாமே வந்து வேறுபடும். சரியா? அப்போ அதை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்டா இன்ஸ்டன்ட் வேரியபிளை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். அப்போ ஒவ்வொரு ஒப்ஜெக்ட்டுக்கும் வந்து நாங்கள் செப்பரேட்டான வேல்யூ வந்து நாங்கள் கொடுத்து கொள்ளலாம். ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்கிறது வந்து கிளாஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். அதுவும் வந்து கிளாஸுக்கு உள்ளே வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணுவோம். எல்லா மெத்தட்டுக்கும் வெளியில் வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கொள்ளணும். ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து நாங்கள் டிஃபைன் பண்ணிக்கல வந்து ஸ்டாட்டிக் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணும்போது ஒரே ஒரு காப்பி ஆஃப் வேல்யூ தான் எல்லா ஒப்ஜெக்ட்டுக்குமே வந்து பாஸ் பண்ணப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டிடியூட்டில் வந்து இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த இன்ஸ்டிடியூட்டோட நேம் வந்து காமனாக தான் இருக்கும். அந்த காமனான வேல்யூவை வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னா ஸ்டாட்டிக் வேரியபிளாக வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து பேராமீட்டர். பேராமீட்டர்னு சொல்கிறது வந்து மெத்தட்டோ இல்லாட்டிக்கு நாங்கள் கன்ஸ்ட்ரக்டரோ வந்து க்ரியேட் பண்ணும்போது பேராமீட்டர் லிஸ்ட் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். அந்த பேராமீட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் கொடுக்குறது வந்து டேட்டா டைப்பும் அதுக்கு வந்து வேரியபிள் நேமும் கொடுத்து நாங்கள் பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ ஒரு மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணும்போதோ இல்லாட்டிக்கு நாங்கள் கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிக்ளேர் பண்ணும்போதோ இந்த பேராமீட்டரை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த பேராமீட்டர் வந்து நாங்கள் அந்த மெத்தட்டையோ இல்லாட்டிக்கு அந்த கன்ஸ்ட்ரக்டரையோ வந்து நாங்கள் கால் பண்ணும்போது என்ன செய்யுமெண்டா வேல்யூ வந்து ரிசீவ் பண்ணி கொள்ளும். சரியா? ஸோ இது சம்மந்தமான விரிவான விளக்கம் வந்து அடுத்தடுத்த லெக்சர்ஸில் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம். இப்போ உங்களுக்கு வந்து ஜாவாவில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து இருக்குன்னு
ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் இருந்தால் வந்து காணும். சரி, இப்போ வாங்க நாங்கள் வேரியபிள் டைப்ஸை வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலம் வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். பப்ளிக் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு. அந்த கிளாஸுக்குள்ள வந்து முதலாவது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நார்மலாக நாங்கள் வேரியபிள் டிஃபைன் பண்ணிக்கல டேட்டா டைப், அதுக்கு பிறகு வந்து வேரியபிள் நேம் கொடுப்போம். இதில் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இன்ஸ்டிடியூட்ன்றது வந்து வேரியபிள் நேம். ஸ்டாட்டிக் அண்ட் கீவேர்ட் கொடுக்குறேன்டா டேட்டா டைப்புக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் கொடுத்துக்கொள்வோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸை வந்து எடுத்தோம்டா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் பர்டிகுலராக வந்து படித்து கொண்டு இருந்தாங்கண்டா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அந்த இன்ஸ்டியூட்டின நேம் வந்து காமனாக தான் இருக்கும். அப்படி காமனாக வர அட்ரிபியூட்ஸை வந்து நாங்கள் வந்து என்ன செய்யலாம்டா ஸ்டாட்டிக்காக வந்து டிஃபைன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் இன்ஸ்டிடியூட் ஈக்குவல் டு தமிழ்டெக் EDUன்னு கொடுத்துருக்குறேன். இது ஸ்ட்ரிங் டைப்பில் இருக்கிற வேரியபிள்ன்றபடியாக நாங்கள் வந்து வேல்யூ வந்து டபுள் கொட்டேஷன் மார்க்கில் வந்து கொடுக்கணும். கடைசியாக வந்து செமிகோலன் கொடுத்துக்கொள்ளணும். அடுத்தது வந்து இன்ஸ்டன்ட் வேரியபிள். இன்ஸ்டன்ட் வேரியபிள் என்ன செய்யுமெண்டா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து யூனிக்கான வேல்யூ வந்து நாங்கள் அசைன் பண்ணணுமெண்டா நாங்கள் வந்து இன்ஸ்டன்ட் வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஸ்டூடெண்ட்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களோட நேம் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதால் வந்து ஸ்டூடெண்ட் நேமை வந்து நான் வந்து இன்ஸ்டன்ட் வேரியபிளாக க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வேரியபிள் நேம் வந்து ஃபுல் நேம்னு கொடுத்துட்டு செமிகோலன் வந்து போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் வேல்யூ அசைன் பண்ணல. ஏனெண்டா இன்ஸ்டன்ட் வேரியபிளை வந்து நாங்கள் அக்சஸ் பண்ணணுமெண்டா ஒப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஒப்ஜெக்ட்டு கூடத்தான் நாங்கள் இன்ஸ்டன்ட் வேரியபிளை வந்து அக்சஸ் பண்ணிக்கொள்ளணும். ஸோ ஒவ்வொரு ஒப்ஜெக்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இன்ஸ்டன்ட்டுக்கும் வந்து யூனிக்கான ஃபுல் நேம் வந்து கொடுக்கலாம். ஸோ அதால் வந்து நாங்கள் இங்கே வந்து வேல்யூ அசைன் பண்ண அவசியம் வந்து இல்லை. ஸோ இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் இன்ஸ்டன்ட் வேரியபிள் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேரியபிளுமே வந்து கிளாஸுக்குள்ளே வந்து இருக்குது, ஆனால் மெத்தேட்டுக்கு வந்து வெளியில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் ஸ்டாட்டிக் வேரியபிளோ இன்ஸ்டன்ட் வேரியபிளோ நாங்கள் க்ரியேட் பண்ணணும்னா கிளாஸுக்குள்ளே எல்லா மெத்தேட்டுக்கும் வெளியில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளணும். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, போயிட் டிஸ்பிளே நேம். நேமை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணப்படுது. இதில் வந்து ரவுண்ட் ப்ராக்கெட்டுகளை வந்து பேராமீட்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்ட்ரிங் டைப்பில் டைட்டில்ண்டு. ஸோ ஒரு மெத்தடில் வந்து நாங்கள் வந்து என்ன செய்யலாம்டா மெத்தட்டை டிக்ளேர் பண்ணிக்கல இந்த ரவுண்ட் ப்ராக்கெட்டுகளை வந்து பேராமீட்டர் லிஸ்ட்டை வந்து நாங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுது. மெத்தட்டுக்குள்ளே வந்து நாங்கள் டிக்ளேர் பண்ணுற வேரியபிளை நாங்கள் லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் நேம் வித் டைட்டில்ண்டு ஒரு லோக்கல் வேரியபிளோட நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அந்த லோக்கல் வேரியபிளை வந்து நான் ஏற்கனவே கொடுத்த நேமோட வந்து டைட்டில், அதாவது வந்து மிஸ்டரோ மிஸ்ஸோ மிஸ்ஸோ இந்த டைட்டில் சேர்த்து எடுக்கிறதுக்காக வந்து இந்த வேரியபிள் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ த நேம் வித் டைட்டில் வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கிறேன் டைட்டிலோட இங்கே ஒரு ஸ்பேஸ் கேரக்டர் கொடுத்துருக்குறேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இங்கால வந்து ஃபுல் நேமையும் வந்து ஆட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குரிய ஃபுல் நேம் வந்து கெவின் நிமாலண்டு கொடுத்தோம்டா, டைட்டில் வந்து மிஸ்டர் ரெண்டு கொடுத்தோம்டா, மிஸ்டர் ரெண்டு வந்து பிறகு ஒரு ஸ்பேஸ் கேரக்டர் ஆட் ஆகிட்டு பிறகு இங்கால கெவின் நிமாலண்டு உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக இங்கே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபுல் நேம்னு கொடுத்து இங்கே வந்து நேம் வித் இனிஷியல் என்ற வேரியபிளை வந்து கால் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபுல் நேம் அதுக்கு பிறகு வந்து கோலோன் மார்க் போட்டுட்டு டைட்டில் வந்து நான் மிஸ்டர்னு கொடுத்தேன்னா மிஸ்டர் இங்கே ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆகிட்டு பிறகு ஃபுல் நேம் வந்து கெவின் நிமாலண்டு கொடுத்தேன்னா கெவின் நிமாலண்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து நான் ஸ்டூடெண்ட் கிளாஸை க்ரியேட் பண்ணி அதில் வந்து எப்படி ஸ்டாட்டிக் வேரியபிள் இன்ஸ்டன்ட் வேரியபிள் பேராமீட்டர் லோக்கல் வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ அதை எப்படி அக்சஸ் பண்ணுறது அதுகள் ஒன்றும் நான் இதில் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அதெல்லாம் வார வீடியோஸில் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து எங்களுக்கு வேரியபிளில் வந்து டைப் கன்வர்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதை நாங்கள் டைப் காஸ்டிங்னு சொல்லுவோம். டைப் கன்வர்ஷன் சொல்கிறது என்னென்னா
ஒரு டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூ வந்து another டேட்டா டைப்புக்கு வந்து மாற்றுறத நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் டைப் கன்வர்ஷன். அதில் 2 டைப் கன்வர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், அடுத்தது வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நடக்கும். அதாவது வந்து ஸ்மாலர் டேட்டா டைப்பை வந்து லார்ஜர் டேட்டா டைப்புக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ ஸ்மாலாக இருக்கிற ஒன்றை வந்து லார்ஜுக்குள்ளே நாங்கள் கொண்டு போய்க்கல வந்து எங்களுக்கு வந்து டேட்டா ஒன்றுமே வந்து லொஸ் ஆகாது. அதால் இது வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷனாக வந்து இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கும். நாங்கள் இதை வந்து வைட்டிங் கன்வர்ஷன் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அடுத்தது வந்து எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன். எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனில் வந்து லார்ஜர் டேட்டா டைப்பை வந்து ஸ்மாலர் டேட்டா டைப்புக்கு அசைன் பண்ணுறது தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் உண்டு. அப்போ லார்ஜாக இருக்கிற ஒன்றை வந்து நாங்கள் ஸ்மாலாக இருக்கிற ஒன்றுக்குள்ளே வந்து அசைன் பண்ணிக்கல வந்து எங்களுக்கு வந்து சில டேட்டா லொஸஸ் வந்து நடக்க பார்க்கும். ஸோ நாங்கள் எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் செய்யல வந்து நாங்கள் என்ன செய்யணுமெண்டா பேரந்தசிஸ்க்குள்ள வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டாவை வந்து நாங்கள் மாற்ற போகிறோமெண்டு நாங்கள் வந்து கொடுத்துக்கொள்ளணும். ஸோ இதை வந்து நாங்கள் நரோவிங் கன்வர்ஷன் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து பார்ப்போம் வைட்னிங் கன்வர்ஷன், அதாவது வந்து இம்ப்ளிசிட் கன்வர்ஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இம்ப்ளிசிட் கன்வர்ஷன் சொல்கிறது வந்து ஸ்மாலர் டேட்டா டைப்பை வந்து லார்ஜர் டேட்டா டைப்புக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நடக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ட் a = 100ன்னு தந்திருக்கு. இந்த a வேல்யூ வந்து நான் வந்து டபுள் டைப்பில் இருக்கிற b என்ற வேரியபிளுக்குள்ள வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இன்றை விட டபுள் வந்து டேட்டா டைப் வந்து கூட வேல்யூ எடுக்கும். ஸோ அதால் வந்து எங்களுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நடக்கும். ஸோ இதில் நாங்கள் பியை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கல எங்களுக்கு வந்து 100.02 வரும். ஏனெண்டா இது வந்து நாங்கள் இப்போ டபுளுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறபடியாக தசமதானம் எட் பண்ணி வரும். ஸோ நாங்கள் காமனாக வந்து வைட்னிங் செய்கிறோண்டா பைட்டை வந்து ஷோர்ட்டுக்கு அசைன் பண்ணலாம். அது மாதிரி பைட் ஷோர்ட்டை வந்து இன்ட்டுக்கு அசைன் பண்ணலாம். பைட் ஷோர்ட் இன்ட்டை வந்து லாங்குக்கு அசைன் பண்ணலாம். பைட் ஷோர்ட் இன்ட் லாங்கை வந்து ஃப்ளோட்டுக்கு அசைன் பண்ணலாம். பைட் ஷோர்ட் இன்ட் லாங் ஃப்ளோட்டை வந்து டபுளுக்கு அசைன் பண்ணலாம். இப்படி வந்து நாங்கள் அசைன் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாரை இன்ட்டுக்கு அசைன் பண்ணலாம். சார் இன்ட்டை வந்து லாங்குக்கு அசைன் பண்ணலாம். சார் இன்ட் லாங்கை வந்து ஃப்ளோட்டுக்கு அசைன் பண்ணலாம். சார் இன்ட் லாங் ஃப்ளோட்டை வந்து டபுளுக்கு அசைன் பண்ணலாம். இப்படி வந்து நாங்கள் வைட்னிங் செய்து கொள்ளலாம். ஸோ இப்படி நாங்கள் செய்யும்போது எங்களுக்கு வந்து டேட்டா லாஸ் வந்து வராது, ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எங்களுக்கு வந்து கன்வர்ஷன் வந்து நடக்கும். ஸோ நாங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக காஸ்டிங் வந்து கொடுக்கணுன்ற அவசியம் வந்து இல்லை. ஆனால் நரோயிங் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனில் வந்து நாங்கள் என்ன செய்யணுமெண்டா லார்ஜர் டேட்டா டைப்பை வந்து ஸ்மாலர் டேட்டா டைப்புக்கு வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதால் வந்து எங்களுக்கு சில டேட்டா லாஸஸ் வந்து நடக்க பார்க்கும். ஸோ எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் நாங்கள் கொடுக்கல வந்து நாங்கள் எந்த டைப் ஆஃப் டேட்டாவுக்கு வந்து மாற்ற போகிறோமெண்டு ப்ராக்கெட்டுக்குள்ள வந்து நாங்கள் கொடுக்கணும். இங்கே எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், டபுள் a = 100.7. இது ஒரு தசமதான இலக்கம். இந்த a என்ற வேரியபிளை வந்து நான் வந்து இன்டிஜர் டைப்பில் இருக்கிற b என்ற வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டைப்பை நாங்கள் டிரெக்டாக வந்து இன்டிஜருக்கு அசைன் பண்ணிடலாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் இன்டிஜர் டைப் வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணி கொள்ளையிலும். சரியா? அப்போ இந்த a என்ற டபுள் வேரியபிளை நான் ஃபஸ்ட்டாக வந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ நான் எந்த டைப்புக்கு நான் கன்வெர்ட் பண்ண போகிறேனோ அதை வந்து நாங்கள் ப்ராக்கெட்டுக்குள்ள வந்து கொடுத்துக்கொள்ளணும். ஸோ நான் கன்வெர்ட் பண்ண வேரியபிளை வந்து இன்டிஜர் டைப்பில் இன்னொரு b என்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து அசைன் பண்ணி கொள்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் பிஏ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கல, எனக்கு 100 மட்டும்தான் வருது. ஏனெண்டா இன்டிஜர் டைப் வந்து ஹோல் நம்பரை தான் பிரிண்ட் பண்ணும். அப்போ இந்த தசமதான பார்ட் வந்து போயிடும். 100 மட்டும்தான் எங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நரோயின் கன்வர்ஷனில் வந்து டேட்டா லாஸ் வந்து நடக்க பார்க்கும். அதால் வந்து எங்களுக்கு ஃபைனலாக வர வேல்யூ வந்து ஒரிஜினல் வேல்யூவாக வந்து இருக்காது. சில வந்து சில டேட்டா லாஸஸ் வந்து எங்களுக்கு வந்து நடக்க பார்க்கும். ஸோ
காஸ்டிங்ஸ் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வேல்யூவுக்கு முன்னால் வந்து என்ன டார்கெட் டைப்புக்கு வந்து நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அதை வந்து ப்ராக்கெட்டுக்குள்ள வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் வேரியபிளை பற்றி படிச்சுனாங்க. ஸோ அதில் ஒரு சின்ன ஒரு டாஸ்க் ஒன்று செய்து பார்ப்போம். கிரியேட் அ ஸ்டூடெண்ட் கிளாஸ் வித் திஸ் வேரியபிள். ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். வேரியபிள் வந்து நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஏஜ், கிரேட். அசைன் வேல்யூ அண்ட் டிஸ்பிளே ஆல் டீட்டெயில்ஸ். இந்த வேரியபிளுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு அண்டு எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுட்டோம். ஸோ அதுக்கு வந்து முதலாவது வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ கிளாஸ் ஸ்டூடெண்ட், இங்கே கிளாஸ் தொடங்குது. அதுக்குள்ள வந்து மெயின் மெத்தட் போட்டிருக்கு. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஸ்ட்ரிங் ஆக்ஸண்டு, ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு அரே. ஸோ இங்கே வந்து எங்களோட மெயின் மெத்தட் தொடங்குது. அதுக்குள்ளே வந்து நாங்கள் முதல் வந்து வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நேம் வந்து டெக்ஸ்ட் வேல்யூ கொண்டிருக்கிறபடியாக ஸ்ட்ரிங் டைப்பில் நேம் வந்து க்ரியேட் பண்ணி ஈக்குவல் பண்ணி நிமாலன்னு கொடுத்துருக்குறேன். ஸ்ட்ரிங் டைப் பண்ணபடியாக டபுள் கொட்டேஷன் மார்க்கில் கொடுத்துட்டு வேல்யூவை செமிகோலன் கொடுத்துருக்குறேன். அடுத்தது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நம்பர்லையும் தனியாக இருக்கலாம், நம்பர் இலக்கம் சேர்ந்தும் இருக்கலாம். ஸோ நான் கொடுத்தது வந்து நம்பர் இலக்கம் சேர்ந்தது. அப்போ அதால் வந்து நான் அதை ஸ்ட்ரிங் டைப்பில் கொடுத்துருக்குறேன். ஸ்ட்ரிங் டைப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்டு ஈக்குவல் பண்ணி டபுள் கொட்டேஷன் மார்க்கில் வந்து IT001 கொடுத்து இங்கே செமிகோலன் கொடுத்துருக்கேன். ஏஜ் வந்து எங்களுக்கு வந்து முழு எண்ணில் தான் வரும். அப்போ அதால் வந்து இன்ட் ஏஜ் ஈக்குவல் இங்கே 20 என்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கேன். கிரேட்ன்றது வந்து ஏபி என்ற ஒரு கிரேட் தான் வரும், ஒரு கேரக்டர் தான் இருக்க போகுது. அப்போ வந்து அதை வந்து சாரில் நான் கொடுத்துருக்கேன். சார் கிரேட் ஈக்குவல் ஏண்டு. ஸோ சார் டைப்பில் நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம்டா ஒரு வேரியபிளை வேல்யூ வந்து சிங்கிள் கொட்டேஷன் மார்க்கில் கொடுக்கணும். இங்கே வந்து செமிகோலன் கொடுத்துருக்குறேன். இனி இந்த வேல்யூஸை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து system.out.println என்ற ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நேம், இதை வந்து டபுள் கொட்டேஷன் மார்க்கில் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த நேம் என்ற வேல்யூ வந்து அப்படியே வந்து எங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ப்ளஸ் இந்த நேம் என்ற வேரியபிளை நான் கால் பண்ணியிருக்கிறேன். அப்போ நேம் கோலன் மார்க்குக்கு பிறகு வந்து நிமால் என்று பிரிண்ட் ஆகும். அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேரியபிளை கால் பண்ணியிருக்கிறேன். அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கோலன் மார்க், அதுக்கு பிறகு வந்து IT001 பிரிண்ட் ஆகும். அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏஜ் பிரிண்ட் பண்ண சொல்லிவிட்டு ப்ளஸ் ஏஜ் என்ற வேரியபிளை கால் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஏஜ் கோலன் மார்க் 20 பிரிண்ட் ஆகும். அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கிரேட் கோலன் மார்க் கொடுத்துட்டு இங்கே வந்து கிரேட் என்ற வேரியபிளை கால் பண்ணியிருக்கேன். ஸோ கிரேட் கோலன் மார்க், அதுக்கு பிறகு வந்து ஏ என்று பிரிண்ட் ஆகும். நான் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஸ்ட்ரிங்கோட வந்து நாங்கள் இன்னொரு வேல்யூ வந்து இணைக்கணுமெண்டா நாங்கள் ப்ளஸ் என்ற சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். இதை நான் என்னென்னு சொல்கிறேன் நாங்கண்டா ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் என்று, ஒரு ஸ்ட்ரிங்கோட இன்னொரு ஸ்ட்ரிங்கை வந்து இணைக்கிறது. இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து வேரியபிள்ஸ்ண்டா என்ன, டேட்டா டைப்புண்டா என்ன, டேட்டா டைப்பில் வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புண்டா என்ன, நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்புண்டா என்ன, ஜாவாவில் யூஸ் பண்ணுற 8 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் என்னென்னு பார்த்துனாங்க. வேரியபிளை வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுறது, இனிஷியலைஸ் பண்ணுறது, அசைன் பண்ணுறது, அக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துனாங்க. வேரியபிள் நேம் க்ரியேட் பண்ணிக்கல என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்துனாங்க. லோக்கல் வேரியபிள், இன்ஸ்டன்ட் வேரியபிள், ஸ்டாட்டிக் வேரியபிள், பேராமீட்டர்ஸை பற்றி பார்த்துனாங்க. வைட்னிங் அண்ட் நெரோவிங் டைப் கன்வர்ஷனையும் பற்றி பார்த்துனாங்க. அடுத்த வீடியோவில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் இன் ஜாவா பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தமிழ் டெக் வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ இனி வர வீடியோஸையும் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.